சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல 28 இயர்ஸ் லேட்டர் அப்படிங்கிற ஹாலிவுட் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்காட்டிஷ் அப்படிங்கிற ஒரு தீவுல மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ ரேஸ் வைரஸால பாதிக்கப்பட்டவங்களால தாக்குதலுக்கு உள்ளாகுறாங்க. அப்போ தாய் தந்தையை இழந்த ஒரு சிறுவன் மட்டும் அங்கிருந்து தப்பிக்கிறான். இந்த சம்பவம் நடந்து 28 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா, ஜெம்மி அப்படிங்கிறவரு தன்னுடைய மனைவி ஜாலா, தன்னுடைய மகன் ஸ்பைக்கோட அந்த இடத்துல வாழ்ந்துட்டு வராரு. தன்னுடைய மகனுக்கு 12 வயசு ஆனதுனால ஜெமி என்ன பண்றாரு அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற மெயின்லேண்ட் அப்படிங்கிற ஒரு தீவுக்கு கூட்டு போகிறாரு ஒத்தையடி பாதை வழியா. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைக்க வாழ்த்தி அனுப்புறாங்க. அப்போ அந்த தீவுக்கு போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா, வைரஸால பாதிக்கப்பட்ட 2 நபர்களை அம்பு விட்டு கொலை பண்றாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இரவு அந்த இடத்திலேயே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுது. அதுக்கு பிறகு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்பைக்குடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பெண்ணோட இருக்கிறத பாக்குறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு மனநலம் பாதிக்கப்பட்ட தன்னுடைய அம்மாவை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய அம்மாவை அந்த மெயின்லேண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறான். சோ அங்க அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, என்னென்ன மாதிரியான ஆபத்துகள் வருது, சோ தன்னுடைய மகன் ஸ்பைக்கா அவருடைய தந்தையை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, 2002ல 28 டேஸ் லேட்டர் அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டு இருந்தாங்க. 2007ல 28 வீக் லேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ 28 இயர்ஸ் லேட்டர் அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ரேஸ் வைரஸால பாதிக்கப்பட்டவங்க மற்றவங்களை தாக்குவாங்க. அப்படி தாக்கும் போது அதுல இருந்து ஒரு சிலர் தப்பிப்பாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய ஒன்லைன். சோ இந்த படத்தினுடைய இன்ஸ்பிரேஷனா தான் இந்த ஜாம்பி படங்கள் எல்லாமே எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வரக்கூடிய அந்த மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வில் அம்பு செய்யறவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. இவங்க ஏன் வந்து வில் அம்பு செய்யறாங்க அப்படின்னா, பக்கத்துல வாழக்கூடிய அந்த மெயின்லேண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் வைரஸால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க எப்ப வேணாலும் வந்து தாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, அவங்க கூட சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வில் அம்பு வந்து எப்பவுமே தயார் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்க அந்த சமயத்துல என்ன மாதிரியான முடிவுகள் வருது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தினுடைய கதாநாயகனா வரக்கூடிய ஜெமியை விட அவருடைய மகனா வரக்கூடிய ஸ்பைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அவனுமே அந்த பையனுமே வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் காட்சிகளை நல்லாவே ஸ்கோர் பண்ணிருப்பான். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, தன்னுடைய அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தெரிஞ்சதுக்கு பிறகு தன்னுடைய அம்மாவை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு வெகுளித்தனமா கேட்கிற அந்த காட்சியா இருக்கட்டும், ஒரு மண்டை ஓட கொண்டு போய் உச்சியில வைக்கிற அந்த காட்சியா இருக்கட்டும், எல்லாமே எமோஷனல் டச்சா இருக்கு. படம் முழுக்க சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும்போது, எரிக் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வருது. ராணுவ வீரனா வரக்கூடிய அந்த எரிக் வந்து பாத்தீங்கன்னா, அந்த எரிக் ஆகட்டும், அதே போல ஸ்பைக் ஆகட்டும், இவங்க 2 பேரும் உரையாடக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே செம கலட்டா சீனா இருக்கு. அதே போல அந்த எரிக்குடைய முடிவு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராததா இருக்கு. சோ அதுவுமே எமோஷனல் டச்சா தான் இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, மனிதாபிமானத்துடன் பிரசவம் பாக்குறது, தன்னுடைய அம்மாவை காப்பாத்த போற சிறுவன், இப்ப எமோஷனலா அந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே போல ஆல்வா அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா வைரஸால பாதிக்கப்பட்டு மத்தவங்களை தாக்க போகும்போது அது எல்லாமே திக் மொமெண்டா தான் இருந்துச்சு. மொத்தத்துல இந்த 28 இயர்ஸ் லேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பி பட ரசிகர்களுக்கு ஒரு செம ட்ரீட்டா இருக்கும். இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுத்த ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.